இன்னும் நிறைய வர வேண்டி இருக்கு. இல்லை, கிட்டத்தட்ட 164 லிஸ்ட் வந்துருச்சு. 164 இன்னும் கொஞ்சம் தான் வர வேண்டி இருக்கு. கிட்டத்தட்ட கொளத்தூர்ல இந்த முறை திரு ஸ்டாலின் அவர்கள் கிடையாது அப்படின்னாங்க. வேட்பாளர் வேற மாற்றி தான் நிற்கிறாங்க. போட்டாச்சே. இந்த முறை அதே தொகுதியில் நிற்கிறாரு. வேற என்ன இதில் மாற்றங்கள் இருக்கு? இதில் சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் இல்லை. அதனால தான் தர்பாரில் நடக்கக்கூடிய ராஜ்யம் என்று சொல்லிவிட்டேன். தர்பாரில் ராஜ்யத்தில் ஜனநாயகம் பேசப்படாது. தர்பாருடைய ராஜ்யத்தில் டெமோக்ரஸி அப்புறமா பண்டமெண்டலிசம் எதுவுமே இருக்காது. அப்பனுக்கு புள்ள அப்படி தான் வரும். இது தமிழ்நாட்டில் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வாக்காளன் எப்படி நாம் ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும், அவன் வாக்காளர் ஓட்டு போட்டால் நமக்கு வேலை செய்வானா? இல்லை, இது நீங்கள் பாருங்க, நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற குற்றச்சாட்டு நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இது தர்பாரோட தர்பார் நடக்குது, முகலாய தர்பார். ஆனால் திமுகவில் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதிமுகவிலும் இதே இதுதானே இருக்குது? இல்லை, இது எல்லா கட்சிகளிலும் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ரொம்ப மோசம். இன்னைக்கு நம்முடைய நண்பர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் திமுகவில் என்ன பிரச்சனை என்று ஓப்பனாக பேசுகிறார். என்னோட ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது ஒரு யூடியூபுக்கு பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்க பிரச்சனையே ரவுடிசம் தாங்கிறார். திமுகவை பாதிக்கக்கூடிய பெரும் காரணிகளில் இந்த வருஷம் முறையில் வெற்றி பெறுவார்கள், தோல்வியர்கள் இல்லை. இந்த அடிப்படையில் ஒரு வீடு கட்டினா கவுன்சிலர்களுடைய தொந்தரவு, மற்றவங்க ஏடிஎம்கே காரங்கள்லாம் இருக்குது, அது இப்படி மிரட்டல் இல்லைங்கிறார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி மிரட்டல் கிடையாது. அதே மாதிரி அவர் விடுதலை சிறுத்தைகளிலும் கீழே அமைப்பில் இருக்கிறவங்க ரொம்ப மிரட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலம் தோழர் திருமாவளவனுக்கு அந்த நிகழ்ச்சி போய் சேரணும், திமுகவிலையும் இந்த மாதிரி மிரட்டல் இருக்குது, இந்த நிகழ்ச்சியின் மூலம் திமுக கவுன்சிலர்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கட்சிகளில் இருக்கா? ஏன் இல்லை, எல்லா கட்சிகள்லையும் இருக்குது. ஆனாலும் திமுகங்கும் போது அதனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிலே தான் அதே மாதிரி தான் ஆள் கொடுத்துருக்காரு, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி கட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மனோஜ் தங்கபாண்டியனுக்கு ஆலங்குளம் தொகுதி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் ஓபிஎஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? போடி நாய்க்கணும். நீங்கள் வேற கோபிச்செட்டிப்பாளையம் இல்லை, கோபி போடி அவருடைய ஏற்கனவே உள்ள தொகுதி தான். இப்போ என்ன அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவல் ஒன்று நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தாமதத்துக்கு காரணம் தேமுதிகவும் காங்கிரஸ் குடுமி புடி சண்டை.